ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள டே எப்படி போச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் மார்னிங் ஏர்லியாக ஏஞ்சிட்டேன் வீட்டு வேலை செஞ்சு முடிக்கணும்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிச்சனை க்ளீன் பண்ணி தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹால் க்ளீன் பண்ணி ஹாலை கூட்டி சுத்தம் பண்ணிட்டேன். அது என்ன முக்கியமான விஷயம்னா கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்தேங்க. அது என்ன விஷயம்னா இன்றைக்கி நம்ம டிவி அதாவது எஸ்ட்ரோவில் அமரன் படம் தாங்க போடுறோம். அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஃபேவரட் மூவியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச சாங் போட்டப்போ நானும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் இது என்னோடய ஃபேவரட் மூவி. ஸோ அந்த மூவி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஸோ நான் சீரியஸாக பார்த்துட்ருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கும்போது டக்குன்னு கரண்ட்டு போச்சுங்க. டிவி ஆஃப் ஆகிடுச்சு. நானும் ட்ரை பண்ணுறேன், கரண்ட்டு எப்படா வரும் உருண்டு பிரண்டுற கடைசியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சீனில் தாங்க அப்படியே பண்ணேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன் பாதி கட்டத்தை விட்டுட்டேன்னு. இன்றைக்கி கோயிலுக்கு போகணும். ஸோ அதனால் சீக்கிரமாக படத்தை முடிச்சுட்டு போகணுன்னு ஒரு வழியாக படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கும் கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஸோ பாருங்கள், இதான் என் ஃபேஸும் எல்லாமே நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா திருவிழா முன்னாடி என் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. என்ன கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மூவி பார்த்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தெரியுதா கூட்டமாக இருக்கிறது. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், சாமி அப்படியே சுற்றுவாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி பொழுது அப்படி தான் போச்சு. இதோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.